வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு செல்வ பிரியாஸ் கிச்சன். சுக்கு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் நான் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், அதை எண்ணெயில் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன், 3 வரமிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டு இப்போது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இதே கடாயில் சுக்கு போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு உள்ள சுக்கு 3 துண்டு எடுத்திருக்கேன். இதை கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சுக்கை 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சுக்கையும் நான் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இதெல்லாம் நல்லா சூடாகிறதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண அதே கடாயை வச்சுக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ் மேலே கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 7 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுடுறேன். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இது 2 எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதை 2 எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு லெமன் சைஸ்க்கு நான் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் இந்த புளி கரைசலை நம்ம கடாயில் ஊற்றிடலாம். புளி கரைசலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டேன். புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நான் மிக்சி ஜாரில் வறுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் ஊற்றிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் தனியாவை ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சதுனால நான் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தனியா விதையை உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் வறுக்கும் போதே நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். திரும்பவும் குழம்பு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தேன் குழம்புல பாருங்கள், அப்படியே நல்லா குக் ஆகி நல்லா அப்படியே திக்காக வந்துடுச்சு பாருங்கள் குழம்பு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுக்கு மிளகு குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக சளி, இருமல், தலைவலி, காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்கு மிளகு இந்த மாதிரிலாம் போட்டு குழம்பு செஞ்சு நம்ம அப்பப்போ சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்போவுமே ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த சுக்கு மிளகு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வ பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.